இயேசுவை பார்த்து எத்தனை பேர் சொல்றீங்க, அவருக்கு மாத்திரம் ஆராதனை அப்பா, உமக்கு மாத்திரம் எல்லா ஆராதனை துதி கனம் அப்பா, உமக்கு மாத்திரம் எல்லா துதியும் ஆண்டவரே. அப்படி கண்ணை மூடி துதிங்க இயேசுவை பார்த்து. உமக்கு மாத்திரம் எல்லா துதி அப்பா, உமக்கு மாத்திரம் எல்லா கனமும் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் வாரும் அப்பா, இந்த வேலையிலே நீர் எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவர். உங்க பிரச்சனைகளை மூடட்டும் அப்பா, உங்க அபிஷேகங்களை மூடட்டும் ஆண்டவர். உம்மை மாத்திரம் நான் எந்த சூழ்நிலையிலும் நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை மாத்திரம் அப்பா. எந்த வேலையிலும் நான் உம்மை மாத்திரம் நம்புவேன் ஆண்டவரே. உமக்கு மாத்திரம் நன்றி அப்பா, உமக்கு மாத்திரம் நன்றி அப்பா. அப்படியே கண்ணை மூடி துதிங்க இயேசுவை பார்த்து. உம்மை மாத்திரம் நான் நம்புவேன் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் நான் உம்மை மாத்திரம் நம்புவேன் அப்பா. ஓ உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துதிங்க 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 என் இயேசுவை பார்த்து துதிங்க இந்த வேளையில். உமக்கு மாத்திரம் நன்றி அப்பா, உமக்கு மாத்திரம் நன்றி ஆண்டவரே, உமக்கு மாத்திரம் நன்றி அப்பா, உமக்கு மாத்திரம் நன்றி ஆண்டவரே, உமக்கு மாத்திரம் நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிசயமாக நீர் போஷித்த தேவன் ஆண்டவரே, உமக்கு மாத்திரம் நன்றி அப்பா, உமக்கு மாத்திரம் நன்றி ஆண்டவரே. ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே, என் இயேசுவை மாத்திரம் நான் நம்புவேன் ஆண்டவரே, என் இயேசுவை மாத்திரம் நான் நம்புவேன் அப்பா. உமக்கு மாத்திரம் நன்றி ஆண்டவரே, உமக்கு மாத்திரம் நன்றி ஆண்டவரே, உமக்கு மாத்திரம் நன்றி அப்பா. என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? இருக்கிற இடத்துல எத்தனை பேர் சொல்றீங்க அவருக்கு நன்றி? யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. பாடுங்க இயேசுவை பார்த்து இந்த வேளையில். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நம்புவேன் என் இயேசுவை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. பாடுங்க சேர்ந்து நாளைக்கு ஓடி இயேசுவை பார்த்து. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன்
நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமமே, இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமம் மாற்றும் இயேசு நாமமே, வல்ல நாமமே, இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் தூதி கையிலே என் இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் தூதி கையிலே என் இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சத்த உயர்த்தி, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கொஞ்சம் எழுதி நின்று பாடமாயிருக்கிற இடத்துல செய்து, உம் வசனம் எனக்கு உணர்வாகுமே, உணர்வுக்கெல்லாம் மறந்தாகுமே. உம் வசனம் எனக்கு உணர்வாகுமே, உணர்வுக்கெல்லாம் மறந்தாகும். கரங்களை உயர்த்தி, இனியும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். இனியும் பகலும் ஐயா சேர்ந்து சொல்லுவோம், உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி, அவர் நாமம் மாத்திரம், அவர் நாமமே பாடு மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே. அப்பா, உங்க நாமத்தில் ஒரு வல்லமை உண்டு ஆண்டவரே, உங்க நாமத்தில் ஒரு பிரசன்னம் உண்டப்பா. அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எத்தனை பேர் சேர்ந்து சொல்றீங்க? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமமே, வல்ல நாமமே, இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசு நாமம் ஆண்டவரே. இந்த வேலைகளை மூடுவதாக அப்பா, இந்த வேலையிலே உங்க அபிஷேகம் உங்களை மூடட்டும் ஆண்டவரே. இந்த வேலையிலே கேளுங்க, கேளுங்க அவரை பார்த்து. இயேசு நாமத்தினால் எல்லா கட்டுகளும் விலகி போவதாக இந்த வேலையிலே இயேசுவின் நாமம் மாத்திரம்
சுண்ணாமம் வாழ்கவே. அப்படியே கரங்களை தட்டி இயேசுவை பார்த்து எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நாமம் மாத்திரம் ஆண்டவரே சிறந்ததப்பா, உங்க நாமம் மாத்திரம் மகிமை உள்ளது ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு மாத்திரம் நன்றி அப்பா, உமக்கு மாத்திரம் நன்றி ஆண்டவர். அப்படியே துதிங்க துதிங்க, நீ இயேசுவை பார்த்து அப்படியே துதிங்க. கண்ணை மூடி அப்பா, உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை அப்பா, உங்க மகிமை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படி கண்ணை மூடுங்க. ஒரு பிரச்சனத்தை கேளுங்க, அவரை பார்த்து. அப்பா, எங்களை நீர் நிரப்பும் ஆண்டவரே, நீர் நிரப்பும் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் இரவும் பகலும் காத்த தேவன் நீர் மாத்திரம் அப்பா. மறவாமல் என்னை நீர் நினைத்தீர் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் நீர் என்னை காத்தீர் அப்பா, எந்த சூழ்நிலையும் நீர் எங்களை வழி நடத்தினீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. எபினேசர் நீர்தான் மெய்யா, இதுவரை இதுவரை பாடுங்க சத்தத்தை உயர்த்தி. எல்ரோயி எல்ரோயி, சத்தமா இயேசுவை பார்த்து. எல்ரோயி எல்ரோயி, என்னையும் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனை பேர் பாடுறீங்க சேர்ந்து? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை உடைப்பீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைப்பீரையா, தள்ளாட விடவில்லையே. உங்க வாழ்க்கையில நடந்து சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீர். கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து செய்து நன்றி நன்றி ஐயா. பாடுங்க சேர்ந்து. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியும் ஒருவருக்கு மாத்திரமே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நீங்க மாத்திரம் கடைசி வாட்டி நன்றி செய்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லா கரங்களும் உயர்த்துமா? அவர் பிரச்சனை இங்க இருக்குதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு வாட்டி கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்க வல்லமை ஆண்டவர் எங்களை மூடட்டும் அப்பா, உங்க அபிஷேகம் ஆண்டவர் எங்களை மூடட்டும் ஆண்டவர். உமக்கு மாத்திரம் நன்றி அப்பா, உமக்கு மாத்திரம் நன்றி ஆண்டவர், உமக்கு மாத்திரம் நன்றி அப்பா. என் வாழ்க்கை இருக்கும் தடைகள் எல்லாம் விலகி போதாகப்பா இந்த வேலையிலே. உமக்கு மாத்திரம் நன்றி ஆண்டவர், உமக்கு மாத்திரம் நன்றி அப்பா, உமக்கு மாத்திரம் நன்றி ஆண்டவர், உமக்கு மாத்திரம் நன்றி அப்பா, உமக்கு மாத்திரம் நன்றி ஆண்டவர். நீர் வாரும் ஆண்டவரே, நீர் வாரும் அப்பா, நீர் வாரும் ஆண்டவரே, நீர் வாரும் அப்பா, நீர் வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஆண்டவரே நீர் மாத்திரமலை காத்து கொண்டு வழி நடத்தும் அப்பா. இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் வல்லமுள்ள பிதாவே. ஆமென். வாசிக்கப்பட்ட சங்கீதம் 48வது சங்கீதம். நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். கீழ்காட்டினால் தர்சின் கப்பல்கள் நீர் உடைக்கிறீர். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமார்த்திகள் களி கூறுவார்களாக. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்காரத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். சேர்ந்து வாசிப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரிந்தியும் நம்மை நடத்துவார். ஆமென்.
ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரெண்டு தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:8. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவரே நன்றி. பவுல் என்ன சொல்கிறாருன்னா, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பவுலடியார் சொல்கிற சில காரியங்களை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 19:20. அப்பொழுது மிருகம் பிடிபட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். அநேகரை மோசம் பண்ணி ஆலயத்துக்கு போகாதபடி, சத்தியத்தை கேட்கக்கூடாதபடி சாத்தான் அநேகரை மோசம் போக்கி ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறான். அவனை பிடிச்சி தள்ள போகிற நாட்கள் நெருங்கி விட்டது. அவனை உயிரோடவே அவனை இந்த அக்னி கடலில் தள்ள போகிறார். இந்த காரியங்களை பார்க்குறோம். எஸ்தர் புஸ்தகத்தில் சில காரியங்களை பார்த்து ரட்சிப்பனா எப்படி அப்படின்றத பற்றி பார்க்குறோம். எஸ்தர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படிதான் தேவன் உன்னை முன்கூடியே தெரிந்து கொண்டாரு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோம், நம்மை தெரிந்து கொள்ள அவர் எப்படி முடியும்? நம்ம என்ன தான் செய்கிறோம் கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? நல்லா யோசித்து பாருங்க. அவருக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இந்த காலத்தில் அவருடைய ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்கலைன்னா அப்போ எப்படி நம்ம காப்பாற்றுவார்? நம்ம எப்படி ரட்சிப்பார்? நீங்கள் யோசித்து பாருங்கள். என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த காலத்துக்கு மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்போது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் என்ன செய்வாங்க? சவட் வீட்டாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்காக உதவியாக இருக்கும்படியாக உன் ராஜ்ய மேன்மையை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். ஆனால் உங்களை ரட்சித்தது, உங்களை தெரிந்து கொண்டது, உங்களை மீட்டு கொண்டது, அநேக பிள்ளைகளை தேவனிடத்தில் கொண்டு வந்து காப்பாற்றுவதற்காக
தடையாக அவர் அந்த ஜெபிப்பதுக்காக, அவருடைய தேவனுக்காக நீங்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்காக உங்களை முன்கூடி அவர் தெரிந்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட காலத்துக்காக எஸ்தரை சொல்கிறார். யார்? மொர்தகாய்க்கு இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வந்தது. ஐயோ, நான் என்ன செய்யறது, இந்த ஜனங்க எல்லாம் யூத ஜனங்களை முழுவதுமாக அழித்து போட போகிறானே, யூத ஜனங்களை முழுவதுமாக அழிக்கிறானே. இந்த காலத்துக்கு முன்பாக அதுக்காக உபவாசித்து அழுது ஜெபிக்கிறான். இந்த ஜபங்களை தேவன் கேட்குறார். கேட்டு 127 நாட்டில் இருக்கிற எல்லா யூதர்களையும் ஆதாம் மாதம் 14ஆம் தேதி எல்லாரையும் கொண்டு போட வேண்டும் என்று அவனுடைய திட்டமாக இருந்தது. ஆகவே அதற்காக ஊக்கமாக ஜெபித்து அதன் நிமித்தமாக அந்த 127 நாட்டில் உள்ள யூதரங்க காக்கப்படுறாங்க. ஒருவனுடைய ஜெபம். நம்ம எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம்? யாருக்காக சத்தியத்தை சொல்கிறோம்? யாருக்காக ஆண்டவர்கிட்ட போய் பேசுகிறோம்? ஆண்டவனே, இவனை காப்பாற்றுங்க, இவனை ரட்சிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். ஒருவன் நிமித்தம் அந்த ஒரு காரியங்களில் அவன் எவ்வளோ ஆண்டவர்கிட்ட அதிகமாக போராடி ஜெபித்தான். அந்த ஜெபம் நமக்கு வேணும். ஆனால் இந்த காலத்துக்காக மௌனமாக இருந்தால் தேவன் நம்ம என்ன செய்வார்? கட்டாயம் கேட்பார். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக மட்டும் இருக்காதீங்க. நீங்கள் ஊழியம் செஞ்சால் தான் ஆண்டவருக்கு பிரியும். நீங்கள் ஊழியம் செய்து அநேகரை காப்பாற்ற பார்க்கணும். 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். 3ஆம் அதிகாரம் ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதர்களையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சனக்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ராஜாவுக்கு அன்னைக்கு 127 நாடு, இந்து தேசம் முதற்கொண்டு எல்லா தேசம், இந்தியா கூட அங்கே இருந்தது. இந்த தேசங்களுக்கெல்லாம் அனுப்பப்படுகிறது. ஒரே நாளில் சாகணும், ஒரே நாளில் எல்லாருமே செத்து போகணும். என்ன வேதனையான காரியம், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட காரியத்துக்காக ஒரு மொர்தகாய் ஒரே ஒரு மனுஷன் உபவாசித்து செபித்தான். அவன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அவன் புலம்பினான் கண்ணீரோடு ஜெபித்தான். இந்த 127 நாட்டில் உள்ள யூதருங்க காக்கப்பட மொர்தகாய் ஜெபம், மொர்தகாய் ஊக்கமான ஜெபம் எவ்வளோ பாருங்க. அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு 127 நாட்டில் உள்ள அத்தனை யூதர்களையும் தப்பிக்கப்படும். அதோடு அவன் முதல்ல ஆமான் எழுதின லெட்டரில் அவர்களை சாகடிக்கவும் அவருடைய பொருள்களை கொள்ளையடிக்கவும் அப்படிப்பட்ட திட்டங்கள் போட்டிருந்தாங்க. அதனால் இந்த எப்போ காப்பாற்றப்பட்டாங்களோ எல்லாரும் பயந்து போனாங்க. எல்லாரும் பயந்து நடுங்கி போனாங்க. எஸ்தருடைய நாட்களிலே இது நடந்தது. நீயும் நானும் இந்த காலத்தில் எல்லாருக்காக ஜெபிக்கிறவளாக இருக்கிறோமா? ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? கொஞ்சம் நம்முடைய சபைக்காக அநேக பேர் காக்கப்பட, அநேக பேர் தேவனுடைய ஆலயத்தில் வந்து சத்தியத்தில் அவரை துதிக்க, அவரோடு கூட ஆராதிக்க, அவர் நாமத்துக்கு கனப்படுத்த இது அவருக்கு ரொம்ப பிரியம். அந்த மாதிரி ஒரு பாரமான ஒரு ஊழியம் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் பிள்ளைகள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அந்த எஸ்தர் காரியங்களை நல்லா சிந்திப்பார். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 7-10. எஸ்தர் 6ஆம் அதிகாரம். ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும். இப்போ இந்த மொர்தகாய் இப்படி ஜெபித்ததுனால இவனுக்கு கிடைச்ச பாக்கியத்தை பாருங்க. எப்படி அவன் அழிந்து போறாங்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் அழிஞ்சு போறாங்களே, யூதர்கள் எல்லாரும் கொன்று போடுகிறானே, இப்படி புலம்பி அழுது ஜெபித்த இவனுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் பாருங்க. ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். அதுக்கே ஆமானுக்கு தெரியல.
ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அந்த குதிரை சிரசின் மேலே தரிக்கப்பட்ட ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரத்தையும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுகளிலே ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின்பு அவனை குதிரையின் மேலே ஏற்றி நகரத்தின் வீதியிலே உலாயும்படி செய்து, ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு எல்லாம் அறிவிக்கிறாங்க. இப்படி அந்த உட்கார வச்சு அறிவிக்கப்பட வேண்டும். அப்படியே ஆமான் வஸ்திரத்தை குதிரையையும் கொண்டு வரப்போய் மொர்தகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேலே ஏற்றி நகர வீதியிலே உலாவை கொண்டு வந்தான். இது எப்படி நடந்தது? அவனை கொன்று போட வேண்டிய நாட்கள். அப்படி செய்த ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தகாய் ராஜாவின் அரண்மனையில் செலுத்தும் திரும்பி வந்து அவங்க ஆமானுக்கு வெக்கமாகவும் எல்லாமே மோசமாகிடுச்சு. ஆமான் என்ன திட்டம் போட்டான்? இஸ்ரவேல் ஜனங்களை முழுவதும் சாகடிக்கணும். இதுக்கு மொர்தகாய் என்ன செய்தான்? அதிகமாக ஜெபித்தான். ஒரு சாத்தான் உலகத்தை கெடுக்க மோசம் பண்ண 124 உலகம் முழுவதுள்ள எல்லா கிறிஸ்தவர்களையும் அழிக்க வேண்டும் என்று நிர்மூலமாக்க வேண்டும் என்று அவனுடைய திட்டமாக இருக்கிறது. சபைக்கு போகக்கூடாதபடி, கர்த்தரை ஆராதிக்காதபடி, வேத வசனத்தை தியானிக்காதபடி, ஜெபிக்காதபடி, முழுவதுமாய் எல்லாத்தையும் அழிஞ்சு போகணும், ஆத்துமா செத்து போகணும். அப்படிப்பட்ட திட்டத்தோடு இருக்கிற அந்த சாத்தான் இடத்துல அவனை நிர்மூலமாக்க கர்த்தர் நமக்கு ஜெபிக்கும்படி சொல்லுகிறார். இந்த மொர்தகாய் ஜெபித்ததுனால ஒரே நாளில் அதே நாளில் ஆதாம் மாதம் 14ஆம் தேதி என்ன செய்கிறாங்க? எல்லாரும் காக்கப்படுறாங்க. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் காக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ராஜ மதியம் இது ஒரு விடுதலை கிடைச்சது. 127 நாடுகள் ராஜா வார்த்தையின்படியே அவனுடைய கட்டளையும் செய்யப்படும். இதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆவது மாதம் 13ஆம் தேதியிலே அவர்கள் யூதருடைய பகைஞர் அவர்களை மேற்கொள்ளவும் அதை என்று நம்பினார்கள். ஆனால் அந்நாளிலே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாக முடிந்தது. இந்த காரியமே மாறுதலாக முடிஞ்சது. மொர்தகாய் ராஜாவுடைய அரண்மனையிலே பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். ஆக நீ ஜெபிக்கும் பொழுது ஒரு பாரம் நம்முடைய ஜனங்களுக்காக, நம்முடைய சபையினுடைய ஜனங்களுக்காக. இப்படி ஜெபிக்கிறவனை தேவன் நேசிக்கிறார். தேவன் அவனை பெரியவனாக மாற்றுகிறார், அவனை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார், அவனை சமாதானமாக மாற்றுகிறார், அவனை சுகமாக மாற்றுகிறார். ஆனால் ஜெபிக்கிறவனுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். இந்த பாரம் யாருக்கு இருக்குதோ, மொர்தகாயுடைய பாரம் இந்த நாளில் எல்லாருக்கும் வேணும். பொல்லாத பிசாசானவன் முழு கிறிஸ்துவத்தை அழித்து ஒழித்து நிர்மூலமாக்க வேண்டும். ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவரோடு கூட இருக்கக்கூடாது என்பது அவனுடைய திட்டங்கள் அத்தனையும் நிர்மூலமாக வேண்டும் என்றால் நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்தினால ஜெயம் பெற முடியும். ஜெபத்தினால அவனை நிர்மூலமாக்க முடியும். இப்படிப்பட்ட காரியங்களை நல்லா சிந்திச்சு பார்ப்பீங்களா? கர்த்தர் அதிகமாகவே நம்ம நேசிக்கிறார். 6ஆம் அதிகாரம் 7-10. 6ஆம் அதிகாரம் 7-10. ராஜாவை நோக்கி ராஜா கனம் பண்ணுகிற விதமாக மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்கிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் சிரசின் மேலே தரிக்கப்பட்ட ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரம் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுகளிலே ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு அலங்கரித்த பின்பு அவனை குதிரையின் மேலே ஏற்றி நகர வீதியிலே உலாயும்படி செய்து, ராஜ கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பு கூறப்பட வேண்டும். இப்போது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் போய் நீ சொன்னபடியே வஸ்திரத்தை குதிரையையும் கொண்டு வந்து ராஜா அரண்மனையிலே வாசலிலே உட்கார்ந்து காத்திருக்கிறானே யூதனாகிய மொர்தகாய்க்கு அந்த பிரகாரமாக செய். நீ சொன்ன எல்லாவற்றையும் ஒன்று கூட தவறாதபடி செய்.
அவன் போட்ட பிளான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. 150 அடி உயரத்தில் ஒரு பெரிய தூக்கு மரத்தை செஞ்சு வச்சுருந்தான். யாருக்கு? மொர்தெகாய்க்கு. ஆனால் கடைசியில் யாருக்கு போச்சு? ஆமானுக்கே போச்சு. அவன் வெட்டின குழியில் அவனே விழுந்தான். சாத்தான் போடுகிற திட்டத்தில் அவனே அழியணும். நீங்கள் கர்த்தருக்கு மட்டும் பயந்து ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமான சகோதரனே, யோவான் புஸ்தகத்தை எடுங்க. யோவான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10லேருந்து 15 வசனம். பத்தாம் அதிகாரம் யோவான் 10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, கொல்லவும் அழிக்கவும் தான் வரான் பிசாசானவன். அப்படிப்பட்டவனிடத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்? நானும் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்றார். அவர்களுக்கு ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன், அவர்களை நான் சுகப்படுத்த வந்திருக்கிறேன். இயேசு சொல்கிறார். நம்ம அதை யோசிக்கிறோமா? இயேசு அவனை நோக்கி முழுகினவன் தன் 13ஆம் அதிகாரம் 10லிருந்து இயேசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் முழுக வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதுமாக சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிய எல்லாரும் அல்ல என்றான். நம்மை காட்டி கொடுக்கிறவன் அவன் அந்தி கிறிஸ்துவானபடியினாலே நிக்கோலா நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்களாக அல்ல என்றான். அவருடைய கால்களை அவர்கள் கழுவி, யார்? இயேசு கால்களை கழுவி கண்ணுடைய பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்பவும் உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்து கொள்வீர்களாக. நீங்கள் என்னை போதகர் என்று ஆண்டவர் என்றும் சொல்லீர்கள். நீங்கள் சொல்லுகிற சரியே, நான் அவர்தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சவர் தான். ஆண்டவராகிய போதகரமாகிய நானே உங்களுக்கு கால்களை கழுவுகிறது உண்டானால் நீங்கள் ஒருவனுடைய கால்களை ஒருவர் கழுக. தன்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறவனாய் கர்த்தராகிய இயேசு நமக்கு காண்பித்து ஜபித்து பாடுகளை அனுபவித்து பரலோகம் ஏறி போனார். ஆனால் கிறிஸ்தவம் என்பது தன்னை முற்றிலுமாக தாழ்த்துகிற ஒரு மனுஷனாக இருக்கணும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை பாருங்க 15வது வசனம் வரைக்கும். 15வது வசனம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களை மாதிரியாக காண்பித்து, இதை நான் மாதிரியாக நீங்களும் நான் செய்தபடி செய்யும்படி உங்களுக்கு மாதிரியாக காண்பித்தேன். உங்களுக்கு நான் மாதிரியாக காண்பித்திருக்கிறேன். ஆகவே ரட்சிக்கப்பட ரட்சித்த பிள்ளைங்களை காப்பாற்ற முக்கியமாக ஜெப ஜீவம் தேவை. நம்முடைய சாட்சியான வாழ்க்கை தேவை. என் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவத்தை செய்ய இயேசு வெகு சீக்கிரத்தில் வருகிறார். ஆகவே நான் என்ன செய்வேன்? உங்களை விடுறதே இல்லை, உங்களை காப்பாற்றுகிறேன், உங்கள் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்படி இப்போ சொல்லியிருக்காருன்னா யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம பிரியமாக இருக்கிறோம், தேவனுக்கு நம்ம பிரியமாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 10லேருந்து, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நாங்கள் உடனே சொல்லுகிறதை வசனங்களை என் சுயமாக சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவர் ஒருவரே இந்த காரியங்களை செய்தவரும் வந்திருக்கிறார். இந்த காரியம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருப்பதை நம்புங்கள். அப்படி அல்ல, அப்படி இராவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்கள் பிதாவினிடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகள் எல்லாவரையும் பார்க்கலாம் பெரிய கிரியைகளையும் நீங்கள் செய்வீங்க. பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய முடியும், பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். இயேசு சொல்கிறது, நீங்கள் என்னிலும் அதிகமாக வரீங்க. அப்படி தான் செஞ்சாங்க. ஆனால் இயேசுவை தொட்டு தான் சுகமாக்கினார். ஆனால் சீஷர்கள் என்ன பண்ண, நடந்து போகும்பொழுது நிழல் பட்டு குணமானாங்க.
ஆனால் எல்லா வியாதிஸ்தர்களையும் பேதுரு இந்த பக்கம் வரான்னு தெரிஞ்ச உடனே இந்த பக்கமோ அந்த பக்கமோ வியாதிஸ்தரங்களை கொண்டு வந்து நிற்க வைப்பாங்க. அந்த நிழல் பட்டு அவன் வழியில் பட்டு எல்லாம் குணமானாங்க. என்னிலையும் வல்லமையானதை செய்வீங்க. நல்லா சிந்திச்சு ஜெபிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவருடைய நாமத்தினால, ஆண்டவரே இந்த பாவி மனம் திரும்பணும், இந்த குடிகாரம் மனம் திரும்பணும், இந்த பொல்லாதவன் மனம் திரும்பணும், யார் நாமத்தினால? ஆண்டவருடைய நாமத்தினால. நம்ம கேட்கும்போது கட்டாயமாக செய்வேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறார். அவர் செய்கிறார். நம்ம செய்கிறோமா? அதை பாருங்க. என் நாமத்தினாலே நீங்கள் 14 என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தருவார். ஆனால் அந்த ஆவியானவர் கூட இருக்கும் பொழுது நீங்கள் எல்லா வல்லமையாக நடக்க முடியும். பிசாசு உங்களை கண்டு ஓடும், பயந்து ஓடும், வியாதிகள் ஓடும், உபத்திரங்கள் ஓடும், பிரச்சனைகள் ஓடும். அந்த வீட்டில் சமாதானம் நிரம்பும். நீங்கள் மற்ற வீட்டில் கால் எடுத்து வைக்கும்போது அந்த வீட்டில் சமாதானம் நிறைவேறும். அந்த வீட்டில் ஒரு சந்தோஷம் நிறைவேறும். வேணுமான சோதித்து பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல கால் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த வீடு சமாதானமாக இருக்கும். அப்படியா சார்? நான் உங்களுக்கு திக்கற்றவனாக விடேன், உங்களிடத்தில் வருவேன், நான் உங்களை தானாதியாக விட்டுட மாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறாரு? ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை இஷ்டம் போல் ரோட்டில் விட்டுட்டு போயிடவே மாட்டார். அந்த பிள்ளையை பார்த்துக்கொள்ள என்னை காட்டிலும் அதிகமாக அன்பாக யார் பார்க்குறாங்களோ, ஜாகிரதையாக யார் பார்ப்பாங்களோ அவங்ககிட்ட கொடுத்து பத்திரமா பார்த்துக்கொண்டு, என் மகன் நான் போய் வர வரைக்கும் என் பிள்ளையை பார்த்துக்கொள்ளுங்க, நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையை வச்சுட்டு கொடுத்துட்டு போவாங்க. பேசுவோம். யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கிறார்? நம்ம பரிசுத்த ஆவியானவர்கிட்ட. ஏன்னா ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் விலை கொடுத்து வாங்கினார். முதல்ல உருவாக்கினார். நம்மளை உருவாக்கின பிற்பாடு மறுபடியும் நம்மமோ பாவம் செய்து சாத்தானுக்கு அடிமையாக போனோம். நம்மை மறுபடியும் தன் ஜீவனையும் இரத்தத்தையும் கொடுத்து நம்மை விலை கொடுத்து வாங்கிவிட்டார். 2 முறையில் சொந்தமானவர்கள் நாமோ. இயேசுக்கு 2 முறையில் சொந்தமானவர்கள். ஒன்று, மகனே மகளே உன்னை நான் உருவாக்கினேன். 2வது, என் இரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து உங்களை விலை கொடுத்து வாங்கினேன். நீ 2 முறையில் எனக்கு சொந்தம் என்று இயேசு சொல்லி கொண்டே இருக்கிறார். இப்படியானா நீ யாருக்கும் சொந்தம் இல்லை, இயேசுக்கு சொந்தம். பாவத்துக்கும் சாபத்துக்கும் மந்திரத்துக்கும் சாத்தானுக்கும் சொந்தம் கிடையாது. நீ இயேசுக்கு சொந்தம். நீ இயேசுக்கு சொந்தமாக இருக்கிறதுனால நீ பயப்படா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருகிறேன். யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியினாலும் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அவரு பிதாவில் இருக்கிறாராம், பிதாக்குள்ள நம்ம இருக்கிறோமா. எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்! நினைக்கும் போது பயமாகுது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை நல்லா பண்ணி பாருங்க. 20வது வசனம். நான் என் பிதாவிலும். நான் யாருக்கிட்ட இருக்கிறாரு? பிதாக்குள்ளே இயேசுகிறார். நான் என் பிதாவிலும், நான் பிதாவிலும், நீங்கள் என்னிலும், நம்ம இயேசுக்குள்ளேயும், நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீங்க. எப்போ? அப்போதான் நீங்கள் அறிவீங்க. எப்போ? உங்களுடைய பக்தி பெருக 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 நீங்கள் அவரோடு கூட இருப்பதையும் அவருக்குள்ள இயேசு பிதா இருப்பதையும் அறிய முடியும். அப்படியானா எந்த அளவுக்கு ஜெபஜீவம், எந்த அளவுக்கு அவர் விட்டு சென்ற ஊழியர்களை அவர் மேல் அன்பு வைத்து நீங்கள் செய்யுங்க. அவருக்காக செய்யுங்க. நீங்கள் எவரோடு கூட இருக்க அவர் சொல்கிறப்ப, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவிங்க. பிதாக்குள்ள நம்ம இயேசுக்குள்ள எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய சிலாக்கியம். இந்த சிலாக்கியத்தை மறந்துடுங்க. நான் என் கற்பனைகளையும் பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். அவருடைய சத்தியங்களை கடைபிடித்து நடக்கிற மனுஷன் என் ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கிறான். அவரை வெறுக்கிறவன் போயா
அவ்வளோதான், சாத்தானுடைய பிள்ளை. அது சாத்தானுடைய பிள்ளை. ஆனால் சொல்கிறேன், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, அவர் சொன்ன கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். எவ்வளோ சத்தியம் அழகாக சொல்லிக்கிறார் பாருங்க. பிரியமான சகோதரனே, நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து செய்வீங்க, இயேசுக்கு பயந்து செய்வீங்க. இந்த சத்தியங்களை இந்த காலையில் தான் நான் எடுத்து பார்த்தேன். ஆனால் வார கணக்காக நான் சத்தியங்களை தயார் பண்ணுறேன். அது உங்களிடத்தில் பேசினா புரியாது, அதற்காக வேதனையோடு அதை நிற்க வைக்கிறேன். வாரம் முழுதும் தயார் பண்ணுற சத்தியத்தை உங்களோட பேச முடியாதவனாக இந்த சத்தியத்தை கொண்டு போகிறேன். ஏன்னா இன்னும் நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் குழந்தைகளாக இருந்தால் எதுவரையில் குழந்தைகளாக இருக்க முடியும்? ஒரு தாய் தன் பிள்ளை எடுத்து முதல்ல பாய் உண்ண வைப்பான், ரெண்டாவது அதுவே குடிக்கும், மூன்றாவது அதுவே சாப்பிடும், நான்காவது வேலை செய்து அந்த தாயை போஷிக்கிற அளவுக்கு அவன் மாறுவான். இப்படிப்பட்ட வளர்ச்சி வேணும். ஆனால் எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு நடந்திருக்கிறோம், எத்தனை வருஷம் ஆகிருக்குது. நீங்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறீங்களா? நீங்கள் மற்றவர்களை போஷிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? ஜபத்தினால, வேத வசனத்தினால மற்றவர்களை போஷிக்கிற ஜனங்களாக இருக்க இயேசு விரும்புகிறார். ஆகவே பிரியமான சகோதரனே, என் ஆண்டவராகிய இயேசு வெகு சீக்கிரமாக வருகிறார். வரும்போது அவர்கிட்ட நீங்கள் என்னத்தை சொல்ல போகிறீங்க? எப்படி சொல்ல போகிறீங்க? பிதா உலகம் உண்டானதற்கு முன்னவே உங்களிடத்தில் எனக்கு உண்டான இருந்த மகிமையினாலே இப்போது நீ என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்திலே தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷனுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்திலே எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்திலே தெரிந்து எடுத்து எனக்கு தந்த. உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவருக்குன்னு தெரிந்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம சாத்தானிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆனால் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்து மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அப்போ பிதாவாகிய தேவன் நம்ம முன்கூடியே தெரிந்து இயேசு கொடுத்திருக்கிறார். என்னங்க இந்த சத்தியத்தில் நினைச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ அழகாக பேசியிருக்கிறார். எவ்வளோ மெய்சிலந்து பார்க்கணும் இல்லையா? யோசித்து பாருங்க. அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். வசனத்தை கை கொண்டு இருக்குமா? அவர் சொன்ன வசனத்தை நீ எனக்கு தந்தவர்கள் எல்லாம் உம்மால உண்டானவர் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எனக்கு கொடுத்தவங்க எல்லாம் பிதாவால உண்டாக்கப்பட்டவங்க. நீ எனக்கு தந்த பிள்ளைகளாம் உம்மால உண்டாக்கப்பட்ட பிள்ளைங்கப்பா அப்படின்னு சொல்றார். நம்ம இருக்கிறோமா? பிதாவால் உண்டாக்கப்பட்டங்க. நீ எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீ எனக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்து இருக்கிறார்கள். நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்தீர்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஆக உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீ எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன எவ்வளவு பெரிய அன்பான வார்த்தைங்க! என்ன பாருங்க, சிந்திச்சு பாருங்க. பிரியமான, நான் அவர்களுக்காக வேண்டிக் தினம் அவர் ஜெபிக்கிறார். யாருக்காக? பிதாவே, இவர்களை விட்டுடுங்க, இந்த வியாதிலிருந்து தப்பிவிங்க, இந்த சாத்தானிலிருந்து காப்பாற்றுங்க, இந்த வறுமையிலிருந்து காப்பாற்றுங்க, இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுங்க. யார் வேண்டது? இயேசு வேண்டிக்கிட்டே இருக்கிறார். நம்ம அறியாமல் இருக்கிறோம். அதனால் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தெரிந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக, எல்லா ஜனங்களுக்காக வேண்டதில்லை. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்காகத்தான். உலகம் உண்டாது முன்பாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக ஜெபிக்கிறார்.
அவர்களுக்காக தினம் தினம் பிதாவிடத்தில் பேசுகிறார். வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவைகளை நான் மகிமைப்படுத்துகிறேன். எல்லாம் உம்முடையவைகள் ஆண்டவரே, நான் அவர்களை மகிமைப்படுத்துகிறேன். நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், அவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள், நான் உலகத்தில் இருக்கிறேன், ஆனால் உலகத்தில் நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல, யாரை போல? இயேசுவும் பிதாவை போல. இயேசு வேண்டத்தை பாருங்க, எவ்வளோ அழகாக வேண்டிக்கிறார், எப்படி ஜெபிக்கிறார், நம்ம எப்படி ஜெபிக்கிறார் யோசித்து பாருங்க. இதெல்லாம் யோசிக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது அப்படியே மெய் சிலர்த்து அப்படியே ஆண்டவரோடு கூட இருக்கணும். அவர் சொல்லிட்டு பாருங்க, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல, யாரை போல? பிதாவும் இயேசுவும் ஒன்னா இருக்கிறது போல, பிதாவும் இயேசுவும் ஒன்னா இருக்கிறது போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். உம்முடைய நாமத்தினாலே பாதுகாத்து கொள்ளும். வியாதிகள் வரக்கூடாது, தரித்திரங்கள் வரக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது. நம்ம எவ்வளோ கிளவரா வண்டியில் போகலாம், பிசாசன் வந்து மோதுவான், அங்கிருந்து அவன் பக்கம் தவறி வருவான். ஆனால் தூதர்களை வைத்து காத்து கொள்ளும். அங்கே எந்த விதமான ஆக்சிடென்ட்டோ, எந்த விதமான வியாதிகளோ, எந்த விதமான வறுமைகளோ கிட்ட நெருங்காதபடி காத்து கொள்ளும் பிதாவே. யாரு வேண்டது? இயேசு வேண்டிக் கொண்டு இருக்கிறார். என்னங்க இதெல்லாம் நீ யோசித்து பார்த்தீங்களா? நம்ம மேலே எவ்வளோ அன்பு, எவ்வளோ அன்பு. ஆனால் இயேசு எவ்வளோ நம்ம நேசிக்கிறார். நீ நானும் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்கிறோம். ஆண்டவரே போதாது, என் பக்தி போராது, என் ஜெபஜீவம் போராது, என் தர்மங்கள் போராது, ஆண்டவரை மற்றவர்களுக்காக நான் வேண்டுவது போராது. இன்னும் என்ன அது அதிகமாக மாற்றும், இன்னும் ஜெபிக்கிறவனாக மாற்றும். இன்னும் 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 ஆண்டவரை இன்னும் அதிகமாக என் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடு ஆண்டவரை, கற்றுக் கொடுமாப்பா. சொல்லுங்க, கற்றுக் கொடுப்பார், மெல்ல கற்றுக் கொடுப்பார். ஆக நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தாரால் இராதது போல, உலகத்தாரனாய் இராது போல அவர்களும் உலகத்தாரால் ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. அப்படி என்ன பகைக்கும்? நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், உலகத்திலிருந்து அவங்களை எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக்கொள், அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அவர் இந்த உலகத்தில் இருந்து தீமையிலிருந்து பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். இயேசு சொல்றார், அவங்களை எடுத்துங்க நான் சொல்லலை, அவங்களை கூப்பிட்டுங்கன்னு சொல்லலை. உலகத்தில் அவங்க இருக்கணும், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், விளக்காக இருக்கணும், ஒளியாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அவங்க இருக்கணும் ஆண்டவரை. நான் உலகத்தில் இருந்தது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியம், உங்களுடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். யோசித்து பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய காரியங்கள் ஆண்டவர், எவ்வளோ பெரிய எங்க பரிசுத்தமாக மாறுறோம், எங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம், எங்க அவருக்கு பிரியமா இருக்கிறோம். ஆனால் அவருக்கு பயந்து ஜீவிக்கிற ஜீவித்தை செய்யுங்க. நீ என் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்திலே அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன். இந்த எல்லா புறஜாதியார் மத்தியில், விக்கிராராதன மத்தியில், அவர் மத்தியில் இவர்களை அனுப்புகிறேன். நீர் என்ன உலகத்துக்கு அனுப்பினீங்க, நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். என் வார்த்தையை விசுவாசிக்கிற எல்லாருக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறத்தக்கதாக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல, நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல. 21வது வசனம் நல்லா கவனிங்க. அவர் எல்லாரும் நம்மிலே ஒன்றாய் இருக்க வேண்டிக் கொள்கிறேன். என்னங்க இயேசு எவ்வளவு ஜெபம், எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட பிரியமா இருக்கிறீங்க, எவ்வளவு நேரம் கர்த்தரோடு கூட இருக்கிறீங்க, எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் சாட்சியா ஜீவிக்கிறீங்க. இது கணக்கு கேட்பார்.
கர்த்தர் உங்களுக்காக வேண்டிக் கொண்டே வரார். ஏன் ஆண்டவரே, இந்த ஒரு நாள் கூட கூட்டி கொடுங்க, இந்த ஒரு நாள் கூட பிதாவே கூட்டி கொடுங்க, இந்த நாள் எடுக்காதீங்க. மனம் திரும்புவான், பரிசுத்தமாவான், ஊழியம் செய்வான், ஆத்ம வரத்தோடு இருப்பான். நான் விட்டு வந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவான், நான் விட்டு வந்த ஊழியத்தை அவன் தொடர்ந்து செய்வான். விடுங்க ஆண்டவரே, விடுங்கப்பா, விடுங்கப்பா. அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். யாரு? இயேசு. யாருக்கிட்ட? பிதாவாகிய தேவனிடத்துல. அவ்வளோ பேசுகிறாரு. நம்ம நினச்சி பார்க்குறோமா? நினச்சி பார்க்குறோமா? யோசித்து பாருங்க. அவர் சொல்கிறார், அவர் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், நம்ம எல்லாம் சபையாக ஒன்றாய் கூடி அவரை துதிக்கத்தக்கதாக எல்லாம் ஒரு மனமாய் கூடி அவரை கனப்படுத்துவதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக, ஒரு மனமாய் கூடி துதிப்பதற்காக நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். எங்கங்க அவன் வந்தால் வரட்டும், போனால் போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஒரு மன ஆவி இல்லை, ஒற்றுமையின் ஆவி இல்லை. எங்க இருக்குது? நம்முடைய சபையின் மேல எவ்வளவு பாசம் இருக்குது. சபைனா என்ன? அப்படியே அவருடைய வீடு, சபை அவருடைய மனவாட்டி. சபையின் மேல பாசமா இருக்கணும், சபைக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறவனா மாறணும். சபை 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 ஆண்டவர் சொல்றார். ஆனால் அவர் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதக்கதாக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நான் வேண்டிக்கிறேன், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு கொடுத்த வல்லமையை, நீர் எனக்கு கொடுத்த மகிமையை அவர்களுக்கு கொடுத்துட்டேன். நம்ம கொடுத்துருக்கிறார். நம்ம எங்க பாத்திரமா இன்னும் மாறல. ஒரு மனப்பாட்டில அவர்கள் தேறினவர்கள, ஒரு மனப்பாட்டில ஒற்றுமையில், சகோதர ஒற்றுமையில், சகோதரியுடைய ஒற்றுமையில், சபையுடைய ஒற்றுமையில், நம்ம ஒற்றுமையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு மனப்பாட்டிலே அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னிலே அன்பாய் இருக்கிறது போல அவர்களும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். நான் என்ன சொல்றாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. அவர்கள் என்னிலையும், இயேசு நம்மிலையும், பிதா அவரிலும் இருக்க வேண்டிக் கொள்கிறாராம். நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்பு நீர் என்னிலே அன்பாய் இருந்தபடியே, உலக தோற்றத்துக்கு முன்பு, உலகம் உண்டாவதுக்கு முன்பு என்னிலே அன்பாய் இருந்தது போல நீர் அன்பாய் இருக்கிறவர்கள் அன்பாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயே அவர்களுக்கும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நான் எங்கே இருக்கிறேன்? சபையில் தான் ஆண்டவர் இருக்கிறார், ஆலயத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார். அங்கே இருக்க சபையை விரும்புகிறார். அவன் நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீதி உள்ள பிதாவே, உலகம் அறியலை, நீர் என்னை அனுப்பினதை அவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அவர் அறிந்திருக்கிறார்கள், எல்லாரும் அறிந்திருக்கிறார். நீ என்னிடத்தில் வைத்த அன்பு அவரிடத்தில் இருக்கும்படிக்கு நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். இன்னமும் தெரியப்படுத்துவேன், இன்னமும் அறிவிப்பேன், இன்னமும் வெளிப்படுத்துவேன் சொல்லிகிட்டே இருக்கிறார். இன்னும் அறியணும் ஆண்டவரே, இன்னும் அறியணும், உங்களுடைய அன்பை அறியணும், உங்களுடைய கிருபையை அறியணும், உங்களுடைய இரக்கத்தை அறியணும், உங்களுடைய வல்லமையை அறியணும். போராது, இன்னும் அறியணும் ஆண்டவரே, இன்னும் அறியணும். இதுதான் முக்கியமானது. பிரியமான சகோதரனே, ஆண்டவருக்கு பயந்து ஜீவிங்க. இயேசு வெகு சீக்கிரமாக வர்றார். இயேசு வெகு சீக்கிரமாக வர்றார். வரும்போது நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? யோசித்து பாருங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் வாரும் இந்த வார்த்தையோடு கற்றத்தில் பேசுங்க. இயேசாமி சீக்கிரம் வர்றதுக்காக அவற்றில் ஒப்படைக்கிற பிள்ளைகளாக மாறுங்க. பெரிய அப்படிப்பட்ட காரியங்களை கடந்த வாரம் நம்ம ஒரு சத்தியத்தை பார்த்தோம். என்ன சத்தியத்தை பார்த்தோம்? பெரிய சிலையை பார்த்தோம். அந்த சிலையை பற்றி பார்த்தோம். அந்த பெரிய சிலை தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25. பெரிய சிலையை 4 உலோகங்களினாலே கண்டபடியே, 4 உலோகத்தினாலே, 4 உலோகம்னா 4 விதமான மெட்டீரியல்ஸ், 4 விதமான
பொருளினால கண்டபடியே வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். இந்த சத்தியத்தை நான் போறதுக்கு வந்தேன். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஆமென். அவருடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. யாருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாங்க? 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்களை ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவான். ஆக ஒரு காலமும் காலங்களும் சொல்ல மட்டும் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவான். அந்த சிலை இப்படிப்பட்ட சிலையாக இருந்தது. பிரம்மாண்டமான அது இருந்தது. 4 உலோகங்களால் அமையப்பட்டிருந்தது. இந்த காரியங்களை, உலகத்தில் நடக்கிற காரியங்களை, நடக்க போகிற காரியங்களை முன்கூடியே தானியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அநேக தீர்க்கதரிசி மூலமாகவும் வெளிப்படுத்தியிருக்கிறார். உலகம் என்னென்ன ஆக போகுது, எப்படி நடக்க போகுது நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. வேதத்தினுடைய அத்தனை வசனங்களும் முடிவு காலம் எப்படி இருக்க போகுது என்பதை குறித்து சொல்லிக்கிறார். ஏன் எச்சரிக்கிறார்? நம்ம பரிசுத்தமாக இருக்க, நம்ம பரிசுத்தமாக இருக்க, அநேகர்களுக்கு ஒளியாய், அநேகர்களுக்கு சத்தியத்தை அறிவு, அநேகர்களுக்கு ஜெபிக்கிறவளாய், சிறப்பின் வாயிலிருந்து ஜெபிக்கிறவளாய் மாற நம்ம வைத்திருக்கிறார். ஆக பிரம்மாண்டமான தலையோ வென்றால் அது உலகம் அதே அந்த 4 விதமான உலோகங்கள் இருந்தது. 4 விதமான உலோகங்கள் இருந்தது. அந்த 4 விதமான உலோகங்கள் வாசிக்கலாம். அது கீழே வாசிக்கலாம். ஆனாலும் நியாயசங்கம் உட்காரும். அப்பொழுது முடிய பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். இப்போ அந்த ராதர்ஷ்னங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கையிலே இதோ மனுஷகுமாரன் சாயலான ஒருவர் வானத்தில் மேகங்களுடனே வந்து அந்த நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். இப்போ என்ன செய்தார்? அந்த ஆயுசுள்ளவர் வந்தார். வரும்போது அப்போ என்ன செய்யுது? ஒரு கல் வருது. அந்த கல் வந்து பாதத்தில் மோதுது. பாதத்தில் மோதும்போது முதல்ல தங்கமாக இருந்தது, அதுக்கப்புறம் வெள்ளியாக இருந்தது, அப்புறம் வந்து பித்தளையாம இரும்பாக மாறிது, அப்புறம் களிமண்ணாக மாறினது. இப்போ ராஜபாரம் இப்படி குறைந்து குறைந்து குறைந்தே வருது. ராஜபாரம் அன்னைக்கு நல்லா இருந்த நீதியாகவும் நேர்மையாகவும் அது ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸிங்காக வந்தது. இப்போ ராஜபாரம்லாம் குறைந்து குறைந்து கடைசியில் களிமண்ணாக வந்தது. 10 விரலுங்க ஏற்படல. அந்த 10 விரலுகளில் மோதி அந்த சிலையை விழுது. அப்போ முதல்ல இருக்கிற தங்கத்துக்கு ரொம்ப கனம் இருக்கிறதால அது கீழே வந்து அதை நொறுக்கி தூள் தூளாக போட்டுச்சு. ஒரு பெரிய காற்று வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. அந்த கல்லோ பூமியை நிரப்பிட்டு, அந்த கல் பூமியை நிரப்பிட்டு அப்படின்னு பார்க்குறோம். அந்த கல் பூமியை நிரப்பிட்டுன்னா அந்த கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்கிறாரு? பூமியை நிரப்பிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த கல் ராஜ்யம் வரப்போகுது, தானியேலுடைய ராஜ்யம். அந்த தானியேலுடைய காலத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த காரியங்களை. நீரோவென்றால் ஒரு பெரிய கல் சிலையை கண்டேன். இப்போ இந்த ராஜ்யத்துடைய தரிசனத்தை நான் யாருக்குமே தெரியல. தானியேலுக்கு இந்த தரிசனம் தெரியுது. தானியேலுக்கு சொன்று நீ ஒரு பெரிய தரிசனத்தை பார்த்தீங்க. அந்த தரிசனத்தில் இந்த நம்ம காரியங்களை பார்த்தீங்க. சொற்பனங்கள் நிச்சயம், அதோட அர்த்தமும் நிச்சயம். அந்த ராஜ்யம் வரப்போகுது, அது உறுதின்ட்டு தானியேல் தீர்க்கதரிசி ராஜாவோடு சொல்கிறார். அந்த ராஜாவோடு சொல்கிற காரியத்தை பார்க்குறோம். எப்படின்னா தானியேல் என்ன பண்ணுறான்? ராஜா நேபுகத்நேச்சார் கீழே உண்டு சாஷ்டாங்கமாக வழங்கி அவருக்கு சால்வையை போட்டு போர்த்து பண்ணுறான். அப்போ ராஜா நேபுகத்நேச்சாருடைய ராஜபாரம் தங்கமாக இருந்தது. அது குறைந்து 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 களிமண்ணாக மாறினது. இப்போது இந்த களிமண் இந்த ராஜபாரம் முழுவதும் ஒழித்து ராஜாதி ராஜா இந்த உலகத்தை ஆளப்போகிறார். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அந்த ராஜபாரம் எல்லாம் நிர்மூலமாகிடும்.
எல்லா ராஜாக்களும் ஒழிந்து போங்க. ரெண்டாவது அப்படி இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறோம். இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு பயந்து இருக்கிற காரியங்களை நினச்சி பாருங்கள். இயேசு வெகு சீக்கிரமாக வராரு. நீங்கள் எந்த அளவுக்கு பயப்படுறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வரார். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நீங்கள் பயப்படாது இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்துக்கொள்வார். தானியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9-12. தானியேல் புஸ்தகம் 8:9. 9ஆம் அதிகாரம் 8-12. ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தபடியால் நாங்கள் உங்கள் ராஜாக்களுக்கு, எங்கள் பிரபுகளுக்கும், எங்கள் பிதாக்களுக்கும் வெட்கத்துக்கு குறியவளானோம். அவர்களுக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு உங்களுக்கு முன்பாக வைத்தோம். அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இஸ்ரவேலரே, எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவர்கள் விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேவின் நியாயப்பிரமாணத்தை புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சம்பவம் ஆணைய கிளைகள் எங்கும் அது சொல்லப்பட்டிருக்கும். மோசேவுடைய நியாயப்பிரமாணம் நடந்ததெல்லாம் நடக்க போகுது. ஆனால் 12வது வசனம், எருசலேமில் சமீபித்து வந்த போது வானத்தின் கீழ் எங்கும் சம்பவிக்கிறதை பெரிய தீங்கு எங்கள் மேல் வர பண்ணினதினாலே அவர்கள் எங்களுக்கும் எங்கள் நியாய தீர்ப்பு பதிக்கும்படி விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். ஆக கர்த்தர் இந்த காரியங்களை நிறைவேற்ற போகிறார். அப்படிப்பட்ட காரியம் நடக்குது. தானியேல் தீர்க்கதரிசியினுடைய காலங்களில் நடக்குது. அது கிமு 175 முதல் 165 வரவில்லை அந்த ராஜபாரம் நடந்தது. அந்த ராஜபாரம் நடந்தது. எந்தெந்த ராஜபாரம் வந்தது, அதுக்கப்புறம் இப்போ எந்த ராஜபாரத்தில் இருக்கிறோம், இப்படியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் உண்மையிலே வேதத்தை நல்லா படிங்க. அப்போ நான் சொல்லும் பொழுது அது ஈஸியாக உங்களுக்கு விளங்கும். இல்லைன்னா விளங்காது. தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து, வாயின் வார்த்தையினாலே அவனை அழித்து, வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அவனை நாசம் பண்ணுவார். அதனால இந்த உலகத்தில் தர்பார் பண்ணிட்டு இருக்கிற பிசாசை நசுக்கி போட போறார். சீக்கிரமா அவனை நாசம் பண்ணுவார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கு தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார். அப்போது மிருகமும் பிடிக்கப்பட்டது. மிருகம் பிசாசு பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்கள், அதன் முத்திரை தரித்திருக்கிற முத்திரைங்களை போட்டுருவாங்க. அதுக்குள்ளே 666 முத்திரைங்க வரும். அந்த முத்திரை வாங்கின ஜனங்களுக்கெல்லாம் ஐயோ, அந்த முத்திரை வாங்கினா தான் ரேஷன், அந்த முத்திரை வாங்கினா தான் ஹோட்டலில் சாப்பாடு, அந்த முத்திரை வாங்கினா தான் ட்ரெயினில் டிக்கெட்டு, அந்த முத்திரை இருந்தால் தான் பிரயாணம் பண்ண முடியும். முத்திரை போட்டவங்களுக்கு கதி கடைசியில் என்ன ஆகுது அது பாருங்கள். இப்போ சாத்தானுடைய நாட்களில் இப்படி நடக்கும். அதுக்கு முன்னால் சபை எடுத்துக்கொள்ளப்படும். கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு இப்படி நடக்கும். அதுக்கு முன்னால் எடுத்துக்கொள்ளப்பட்டோம்னா அப்போ என்ன செய்யும்? மகிமையின் சரீரமாக எழும்பி மேலே போயிடும். உயிரோடு இருப்பவங்கள முதலாவது உயிரோடு இருக்கிறவங்க முன்னால் மரித்தவங்க முன்பாக நம்ம போக மாட்டோம். மரித்தவங்க கல்லறை மூடன வண்ணமாகவே இருக்கும். அந்த ஆவிங்க மட்டும் அந்த எழுந்து அவங்க என்ன பண்ணாங்க? மேலே ஏறி போயிடுவாங்க. இப்போ இங்கே உயிரோடு இருக்கிற நம்ம மேலே போயிடுவோம். இது முதல் ரகசிய வருகை.
ரெண்டாவது வருகை ஒன்று இருக்குது, அது பகிரங்கமான வருகை. அந்த பகிரங்கமான வருகையில் அவங்கள கூட்டிக்கிட்டு கீழே வருவார். கீழே வரும்பொழுது அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, கல்லறைங்களாம் அப்போ தான் உடையும். முதல்ல உடையாது. அவங்க தான் மகிமையின் சரீரமாக ஏஞ்சி போயிடுவாங்க. அது ஏஞ்சி போவானாங்கன்னா இயேசு கிறிஸ்து அதுக்கு மாதிரி. இயேசு கிறிஸ்து எப்படி மாதிரினா, அவர் மரித்து 3ஆவது நாள் கல்லறையை திறந்து பார்க்கும்போது அந்த சரீரம் கல்லறை மூடன வண்ணமாக இருந்தது. அந்த சரீரம் மட்டும் எழுந்து வந்துட்டு இருந்தது, மகிமையின் சரீரமாக எழுந்து வந்தது. ஆக இந்த சரீரம் மகிமையின் சரீரம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் யோவாளுக்கும் கொடுத்த சரீரம் மகிமையின் சரீரம். அந்த சரீரத்தை பாவம் செய்ததுனால இழந்து போனாங்க. ஆனால் இந்த சரீரம் பெற்றுக்கொள்வதற்காக இயேசு பூமிக்கு வந்தார். ஆக இந்த சரீரம் மகிமையின் சரீரமாக பெற்று அவரோடு கூட இருப்பதற்காக இந்த பாவமான சரீரம் ஒழிந்து போகும். அது மகிமையின் சரீரமாக இருந்திருக்கும். இது முதல் வருகை. ரெண்டாவது வருகையில் என்ன நடக்கும்னா, அது பகிரங்க வருகை. அப்போ தேவதூதர்களும் அவரோடு கூட போயிருந்த அநேக தேவனுடைய பிள்ளைகளும் கீழே இறங்கி வருவாங்க. வரும்போது கல்லறை எல்லாம் உடையும், எல்லா கல்லறையும் உடையும். அங்கே மரித்தவங்க எல்லாரும் இருந்திருப்பாங்க, உயிரோடு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. எல்லா ஜனங்கள் முன்பாக நியாய தீர்ப்பு இருக்கும். எவ்வளோ பயங்கரமாக இருக்குது இல்லையா? எவ்வளோ பயங்கரமாக இருக்குது யோசித்து பாருங்க. பயப்படுறீங்களா? நம்ம செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நியாய தீர்க்கப்படும். நீ சரியா ஜெபித்தியா, வசனம் வாசித்தியா, வேதத்தை வாசித்தியா, எவ்வளோ நேரம் கர்த்தரோடு கூட இருந்த, எப்படி இருந்த, இந்த காரியமெல்லாம் நடக்க போதும். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? யோசித்து பாருங்க. இயேசு சீக்கிரமாக வர்றார். இயேசு சீக்கிரமாக வர்றார். இதெல்லாம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு புரியலையே என்று தான் வேதனைப்படுறேன். கொஞ்சம் இன்னொரு தடவை கூட சொல்லி முடிக்கிறேன். இயேசு 3 இரவு 3 பகல் பூமியினுடைய இருதயத்தில் இருப்பார். முன்கூடியே இதையே இயேசு சொன்னார். யோனா எப்படி மீனின் வயிற்றிலே 3 இரவு 3 பகல் இருந்தானோ, மனுஷகுமாரனும் பூமியுடைய இருதயத்தில் இருப்பார் சொன்னாரா? மத்திய புத்தகத்தை எடுங்க, தெரிஞ்சு எடுக்கலாம், அதை வாசிக்கலாம். வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். சீக்கிரமா, நேரம் இல்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றிலே இருந்தது போல, மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் பூமியுடைய இருதயத்திலே இருப்பார். இது யார் சொன்னது? இயேசு சொன்னார். இன்னைக்கு எப்படி பண்றாங்க? வேதவசனம் என்ன பண்ணா, வேதவசனத்தை புரட்டிக்கிறாங்களா? சர்ச்சை நடத்துறதுக்காக, சபையை நடத்துறதுக்காக பல கோட்பாடுகளை மாற்றி இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை மறிச்சிட்டாரு, ஞாயிற்றுக்கிழமை ஏஞ்சிட்டார். எத்தனை பகல் ஆச்சு, எத்தனை ராத்திரி ஆச்சு யோசித்து பாருங்க. வெள்ளிக்கிழமை மறிச்சார், வெள்ளிக்கிழமை ஒரு ராத்திரி ஆச்சு. சனிக்கிழமை ஒரு பகல் ஒரு ராத்திரி. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏஞ்சிட்டார். எங்கெங்க 3 ராத்திரி 3 பகல்? இயேசு சொன்ன வார்த்தை எங்க இருக்குது? எங்க இருக்குது? இல்லையே. அப்படியானா நம்ம வேதத்தை அறிய 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 ரகசியங்கள் தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஏதோ ஒரு காரியங்களாக பேசிக்கிட்டு போறாங்க. இது யார் வெளிப்படுத்த? ஆவியானவர் தான் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் சொல்றார், யோனா இரவும் பகலும் மீனின் வயிற்றில இரவும் பகலும் 3 நாள் இருந்தது, பெரிய மீனின் வயிற்றில இருந்தது போல, மனுஷகுமாரனும் பூமியுடைய இரவும் பகலும் 3 நாள் பூமியுடைய இருதயத்தில் இருப்பார். 40வது வசனம், மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசுவே சொல்றார். அப்படி சொல்லியிருந்தா எங்க இருந்தாரு? வெள்ளிக்கிழமை இருந்தாரு, ஞாயிற்றுக்கிழமை எழுந்துட்டார். எவ்வளவு தப்பான காரியம் இல்லைங்களா? யோசித்து பாருங்க. அதனால இந்த காரியங்களை நன்றாக சிந்தித்து வேத வசனங்களை தியானிங்க. இங்கே சத்தியங்கள் சத்தியமாக கிடைக்கும். ஆனால் பேப்பர் பெண்ணோடு வாங்க, வேத புஸ்தகத்தை எடுத்துட்டு வாங்க, எழுதிக்குங்க, படிங்க, தியானம் பண்ணி பாருங்க. சரியா தெரியலன்னா மறுபடியும் என்னோட ஃபோன் பண்ணி கேளுங்க, அறிந்து கொள்ளுங்க. இதுதான் வேணும்.
வேதவசனம் தெரிய 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 நீ ரகசியங்களை அறிந்து கொள்ள நீ அவருடைய பிள்ளையாக மாறுற. ஏனோ தானே என்று சடங்காச்சாரமாக ஞாயிற்றுக்கிழமையை உபயோகப்படுத்தாத, ஓய்வு நாள் அதை ஆச்சரிக்காத, அதை அறிந்து தெரிந்து ஆச்சரி. முதல் ஓய்வு நாள் சனிக்கிழமை இருந்தது. இயேசு உயிரோடு எழுந்தது ஞாயிற்று வாரத்தின் முதல் நாள். மகதலேனா மரியாளுக்கு அங்கே போயிருக்கும்போது, ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போனீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்ற, மரியாளே அப்படின்னு கேட்குறான். தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டு அவ பேசினான். மரியாளே அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவருடைய கண்கள் திறந்தது. இயேசு என்று சொல்லி ஓடி போய் பிடிக்க போற. என்னை தொடாதே, என்னை தொடாதே, என் பிதாவிடத்துக்கு நான் ஏறி போக வேண்டாம், என்னை தொடாதே அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லும்போது ஏன் மரியாதை தொட சொல்ல, தொடத்தான்னு சொல்லிட்டார் நான் பிதாவிடத்துக்கு. மறுபடியும் சீஷர்கள்லாம் சேர்ந்து ஒன்னா பேசிட்டு இருக்கும்போது இயேசு தரிசனமானார். மூடி இருந்த ரூமுக்குள்ள வந்தார். மறுபடியும் அதை வந்து விட்டு போயிட்டார். அப்போ சீஷர்லாம் சொல்றாங்க, இயேசு உயிரோடு இருந்தார், நாங்கள் பார்த்தோம். தோமா நம்ம தேசத்துக்கு வந்த ஒரு ஊழியக்காரன். அவன் சொல்றான், நான் விலாயலமில் கையை போட்டு பார்த்தா தான், விரல்ல கையை போட்டு பார்த்தா தான் நம்புவேன், நீங்களாம் பொய் சொல்றீங்க அப்படின்னா. உடனே இயேசு அந்த இடத்துல வந்தார். வந்த பிறகு யாருக்கு பயம் வந்தது? சொன்னவனுக்கு பயம் வந்தது. தோமா நடுக்கம் ஆயிட்டு காலில் விழுந்தான். விலாயலம்பு வா, உன் விரலை எடுத்துருந்து என் விலாயலம்பில் போடு. விலாயலம்பில் கையை போட்டு பார்க்குறான். விரலில் கையை போட்டு பார்க்குறான். பயப்படுற. ஆண்டவரே, ஆண்டவர் என்ன சொன்னார்? கண்டு விசுவாசிப்பவனை விட காணாம விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நம்ம எல்லாம் காணாம விசுவாசிக்கிற பாக்கியவானா இருக்கிறோம். ஆனால் இந்த தோமா தான் இந்தியாவுக்கு வந்தவன். கேரளாவில் பிரசங்கம் பண்ணி, மயிலாப்பூரில் பிரசங்கம் பண்ணி ஜனங்களால் கல் எடுத்து இறந்தவன். இப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? என்ன தெரிஞ்சு கொள்ள முடியுது? இயேசு உயிரோடு எழுந்து வந்தார். அப்போ அவர் சொன்ன மாதிரி 3 ராத்திரி 3 பகல் கடந்தது, எழுந்தார். அப்படியானா என்னைக்கு? புதன்கிழமை சாயங்காலமே இருந்திருக்கணும். வேழன் வெள்ளி சனி கணக்கு எடுத்து பார்க்கணும். இது ஏதோ என்ன பண்ணாங்க, வெள்ளிக்கிழமை வச்சுட்டாங்க. இந்த ஒழுங்கு முறையெல்லாம் எழுதுறதுக்கு இப்படி பண்ண இந்த ரோம பேரரசு பண்ண சில காரியங்கள். அதனால் இதெல்லாம் வேண்டாம். நம்ம வேதத்தை வசனத்தில் நிற்போம். யாரை பற்றியும் நம்ம இது பண்ண வேண்டாம். இன்றைக்கு பைபிள் நம்ம கையில் இருக்குது. அந்த வசனத்தை தியானம் பண்ணும்போது அநேக ஆழங்கள் புரியும், சத்தியங்கள் புரியும், ஆண்டவருக்காக வாழ முடியும். பிரியமான சகோதரனே, நீ தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற மாதிரி. வெளிப்படுத்த புத்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் முடிச்சுதான். வெளிப்படுத்த புத்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். கள்ள தீர்க்கதரிசிங்க எங்கிறாங்க? நிறைய சபைகள் இருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிங்க சபைகள் இருக்கிறாங்க. அவங்களாம் பிடிக்கப்படுவாங்க. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை நம்பாதீங்க. அதனால் நான் எந்த தீர்க்கதரிசிங்களும் இந்த மாதிரி நம்புறதும் கிடையாது. வேதவசனத்தை தான் நம்புறது. எந்த தீர்க்கதரிசி சொல்கிறதும் வேதத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிங்களே போதும். இதுக்கு மேலே தீர்க்கதரிசனம் நமக்கு என்ன வேணும்? அதனால் வேதத்தில் கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசிங்களை நம்புங்க. அது சில இடங்களில் சபையில் கள்ள போதகமும் கள்ள தீர்க்கதரிசியும் நடந்துட்டு இருக்குது. வெளிப்பட்ட புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கையிலே அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டும் இருந்தேன். தேவ வாக்கியம் நிறைவேறுவத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகல. எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தேன். தேவ வாக்கியம் நிறைவேறுவதற்காக கேட்டின் மகன் கெட்டு போனான். யாரவன்? யூதாஸ் காரியத்து. அவன் கெட்டு போனான்னு தவிர வேறு யாரும் கெட்டு போல. அவளை பாதுகாத்து கொண்டு வந்தேன். எல்லாரும் என்ன செய்தாங்க? ரத்த சாட்சிகளாக மறித்தாங்க. இவன் ஒண்டிய தவிர. அவனுக்கு பதில் தான் யாரை வச்சாங்க? ஸ்தேவானை வச்சாங்க. இன்னும் வேதத்தை நல்லா அறிஞ்சிட்டா இதை மாதிரி சத்தியம் எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்கேயுமே இந்த மாதிரி உண்மை எந்த இடத்துல எந்த புஸ்தகத்திலும் பார்க்க முடியாது. சத்திய வேதனா சத்திய வேதம் தான். நம்ம கையில் கிடைச்சிக்கிறது ஒரு பெரிய பாக்கியம்.
பெரிய பாக்கியம். நம்ம மேல கர்த்தர் அவ்வளோ பிரியமா இருக்கிறார். அந்த பிரியமுள்ள மனுஷனே, உன் கையில கொடுத்த வசனங்கள், அவர் தேவ வார்த்தை, அவருடைய நாமம், கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய நாமம், அந்த வார்த்தையை நம்பு, விசுவாசி, அதை தினமும் வாசி, ஜெபம் பண்ணு, கர்த்தருக்கு பிரியமாயிரு. கர்த்தர் வெகு சீக்கிரமா வருகிறார். அவனவன் கிரியைகள் அவர் கூட வரப்போகுது. நீ செய்கிற நன்மையான காரியங்கள், தீமையான காரியங்கள் அவர் கூட, எந்த மனுஷனோட வராது, அவர் கூட வரும். நீ போய் சொல்ல முடியாது. இந்த நாளிலே மனம் திரும்பி அவருக்கு பிரியமா இருக்கப்பார், அவருக்கு பிரியமா இருக்கப்பார். இயேசுவே வாரம் என்று சொல்ற அளவுக்கு அவர்கிட்ட ஒப்படைங்க. கர்த்தர் வெகு சீக்கிரமாக வருகிறார். அவர் வரும்பொழுது உங்களை எனக்கு கேட்பார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றிலிருந்து இருந்தபோதே பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டவன். யார் அவன்? யாருங்க? அதான் யாரு தெரியல. இல்லை, எப்படிங்க? தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தாவியிலே நிரப்பப்பட்டவன் யோவான். நம்ம எல்லாரும் பிறந்த பிறகு ஞானஸ்நானம் எடுத்து தான் பரிசுத்தாவியில் நிரப்பப்படுறோம். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே, தாயின் வயிற்றிருக்கும் போதே, கர்ப்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவன். அவன் மாதால் போய் அப்போ எலிசபெத்தை வாழ்த்தும் போது குழந்தை துள்ளிட்டு அல்லேலூயா சொல்லியிருக்கோம் உள்ளவே. ஏன்? ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்து வாழ்த்துவது எனக்கு குதூகலமா இருக்குது, என் வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளிட்டு என்று எலிசபெத்து சொல்றான். இதெல்லாம் எவ்வளவு வசனம் அப்படியே அனலாக இருக்குது. சத்தியமான வேத வசனம். இந்த மாதிரி வேத வசனங்களை உலகத்துல எந்த புத்தகத்திலும் பைபிள் போல ஒரு சத்தியம் வேற எங்கேயுமே இல்லை. உனக்கும் எனக்கும் கர்த்தர் முன்கூடியே தெரிந்து இதை நம்ம கொடுத்திருக்கிறார். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாக்கியவான்க. நீங்க பாக்கியவானாய் மாற காத்திருக்கிறார். உங்களுக்காக வேண்டிக் கொண்டே வருகிறார். ஆண்டவரே, நாட்களை கூட்டி கொடுங்க. அவர்கள் என்னை போல மாறணும், அவர்கள் என்னை போல மாறணும். உம்முடைய சித்தங்களை நான் எப்படி செய்தனோ அவர்களும் செய்ய அவர் நாட்களை கூட்டி கொடுங்கப்பா. அப்படி வேண்டிக் கொண்டே வருகிறார். நீ நாட்களை கழிக்காத, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாய் இருக்காத. இன்றைக்கு பரிசுத்த பரலோக கிறிஸ்தவனாய் இயேசுடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவனாய் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். என்னை பேச சொன்னால் பேசிக்கிட்டே இருப்பேன். உங்களோட நான் முடிக்கிறேன். எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம். எங்க நல்ல ஆண்டவரே, உடைய வல்லமையான நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. என் ஆண்டவரே, இடைப்படும் 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 ஆண்டவரே, உலக தோற்றத்துக்கு முன்பாக இவர்களை தெரிந்து கொண்டீங்கப்பா, தெரிந்து கொண்டீங்க. இவர் மேலே இரக்கத்தை ஊற்றுங்கப்பா, உடைய அன்பை ஊற்றுங்கப்பா, உடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா, உடைய வெளிப்பாடுகளை ஊற்றுங்கப்பா, உடைய வசனத்தின் ஆழங்களை தெரியப்படுத்துங்கப்பா. உடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறபடினாலே ஆண்டவரை ஒருவரை கைவிடப்படக்கூடாது, சாத்தானுடைய பிள்ளையாக மாறக்கூடாது. இயேசுவே, உம்முடைய உம்முடைய பிள்ளைகளாய், பரலோகத்துடைய பிள்ளைகளாய், உம்மோடு கூட இருக்கிற பிள்ளைகளாய் இருக்க நீ வேண்டுவதை போல நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க. அவருடைய தேவையெல்லாம் அறிந்திருக்கிறீர், அவருடைய குறையெல்லாம் அறிந்திருக்கிறீர் அப்பா. அவருடைய பலவீனத்தெல்லாம் அறிந்திருக்கிறீர், அவருடைய ஆண்டவரை வியாதியெல்லாம் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் நீக்கி உமக்கு பிரியமாய், உடைய நாமத்துக்கு மகிமையாய், ஆண்டவரை சுடராய், மகிமையின் சரீரமாய் அடைய நீ கிருபை செய்ய உம்மை நோக்கி செபிக்கிறேன். வந்தவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, ஆசீர்வதியும். அப்படி ஆசீர்வதிப்பதற்காக உமக்கே சோத்திரம். அவருடைய குறையெல்லாம் நீங்கி இன்னும் ஆபிரகாமை போல மாற, ஈசாக்கை போல மாற, யாக்கோப்பை போல மாற எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். நீ மாற்றும் ஆண்டவரே. அப்படி எங்களுக்காக காத்திருப்பதுக்காய், எங்கள் காப்பீடாத்தில் வேண்டிக் கொள்வதற்காய் உமக்கு சோத்திரம். எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் சோத்திரத்தையும் உடைய கடாப்பட்ட பாதங்களில் வைத்து செபிக்கிறோம். எல்லா வரங்களையும் வல்லமைகளையும் கிருபையும் தயவையும் எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை கேளும் வல்லமுள்ள பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்தே போது. நம்முடைய பிதாவுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியம் அவர் வரும் வரையில நம் அனைவரோடு கூர்ந்து வசனத்தினால், ஜெபஜீவித்தினால், சாட்சியினால் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.